ஏன் இப்படி குத்துன உடனே அவன் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு லாஜிக்கே இல்லை. இன்னும் இப்படி குத்துன உடனே நீ ஏன் குதிரை மாதிரி ஓடணும்? இன்னும் நம்ம இருக்கலாம், நிறைய நாடுகள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நிறைய லாஜிக் எல்லாமே இருக்குது, நிறைய அறுவை காமெடி இருக்குது. ஓவரால் படம் டெஃபினட்டாக நல்லா ஓடும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விவேக் சருக்கு அவங்க ரெகுலராக பண்ணுற ரோல் மாதிரி இல்லை, ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரி தான் வருது. ரொம்ப சுமார், வேஸ்ட். ரொம்ப சுமார். இல்லை, பட் வேற யாரும் இல்லை. என்கிட்ட ரெஹ்மான் பண்ணியிருந்தா அவருக்கு பேர் கெட்டு போயிருக்கு இந்த படத்தில். நான் இந்தியன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்தியன் செகண்ட் பற்றி நீங்கள் எதனா கேளுங்க. இல்லை, தேர்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்கன்ட்டா இன்னும் ஒரு 3000 கோடி சம்பாதிக்கணும்ன்ட்டு. அதே தவிர இதுலேயே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ப முடியாது, லாஜிக் இல்லை. கமல்ஹாசன் சார் ஸ்பேஸில் போகிறாங்க, ஸ்பேஸில் ஒரு டெக்னீஷியன் மாதிரி போகிறாங்க. இவர் என்ன எலக்ட்ரிஷியன்னா? ஸ்பேஸில் நீங்கள் போகணுன்ட்டா 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும். இவர் ஸ்பேஸ்லேயும் போகிறாரு. யூனி பைக்குன்னு இருக்கும், அதெல்லாம் பேலன்ஸ் வர்றதுக்கே 1 மந்த் ஆகும். இவர் டக்குன்னு ரோடில் பார்த்து அந்த குழந்தை யூனி பைக் எடுத்துகிட்டு. ஆனால் கமல் சாரை பாராட்டணும். இதெல்லாம் பார்க்கூர்ன்னு ஒரு புதுசாக ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கும். நீங்கள் மேலே ஜம்ப் ஹவுஸ் மாதிரி காட்டுறாரு. ஏர்போர்ட்டில் ஹொச்சிமின்ன்ட்டு ஒரு சைனீஸ் ஃபிலாசபர், அவன் மாதிரி காட்டுறாரு. மேக்கப் எல்லாம் சரியில்லை, ப்ரோஸ்தட்டிக்ஸ் சரியில்லை, ஆடுது. ஒரு பக்கம் மீசை இவ்வளோ வருது, இவ்வளோ இருக்குது, இன்னொரு மீசை இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சாதாரண ஆளை கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஒரு சீரியஸ் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடியல. அப்போ ஒருத்தர் கோல்டு டெம்பிள் மாதிரி வீடு வச்சுருப்பான். அதுக்குள்ளே போய் இவங்க வேறு ஸ்டேட்லலாம் போய் எல்லாரையும் கொல்லிட்டு வர்றாரு, யார் யார் கரப்ஷன் பண்ணுறாருன்ட்டு. ஒருத்தனை கொல்றாரு. கொன்ன உடனே ஏதோ ஒரு மர்ம இதில் ஒரு கோட் பண்ணுறாரு. கேமரா ஆக்சுவலி ரொம்ப நல்லா எல்லா கெட்டப்புமே சூப்பராக தான் இருக்குது. அதான் ஆக்சுவலி இந்த தசாவதாரத்தில் எப்படி அவர் நிறையா கெட்டப் போட்டிருந்தாரோ இதுலையுமே நிறையா போட்டிருக்காரு. ஸோ அந்த டெடிகேஷன் சூப்பராக இருந்தது. ஓகே, அதுவும் சூப்பராக இருந்தது. அனிருத் சாரோட மியூசிக் நல்லா. சரி, கமல் சார் மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர் கூட மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? ஐ திங்க் எல்லாருமே அவங்கவுங்க விதத்தில் யூனிக்காக இருக்காங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து யூனிக்காக இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க. நான் எஸ்ஜே சூர்யா வந்து இன்னும் நிறையா வருவாருன்னு நினச்சேன். மேபி 3rd பார்ட்டில் வருவாருன்னு நினைக்கிறேன் நான். விவேக் சார் வந்து ஏஐ மூலமாக திரும்ப எக்ஸாக்ட்லி அது ஆக்சுவலி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏஐனே தெரிஞ்சது. அது வரைக்கும் ஏஐயா அது தெரியல. மியூசிக் எப்படி? மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். ஏஆர் நடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. சாரி, ஏஆர் நடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்ல முடியாது. லைக் அவங்க அதான் சொன்ன மாதிரி அவங்க இதில் அவங்க யூனிக்காக இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். படத்தில் ஒரு சில இடங்கள் மிஸ் பண்ணனா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இந்த இடம்லாம் நல்லா பண்ணிக்கலாம்னா எந்த இடத்த சொல்லுவீங்க? சரி, அந்த டைம் அந்த பீரியடில் எடுத்த படம் வந்து அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ எடுக்கிற படத்தை அது கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ண முடியாதுனால. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற ஹீரோக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து நடிச்சிருக்காரு. அது பெருமையாக இருக்குது. இதில் வந்து விவேக் சாருக்கு பதில் வந்து நான் வந்து நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்தியன் படத்தை நான் வந்து ஊரில் பார்த்தேன், கோயம்புத்தூரில். இந்தியன் 2 படத்தில் வந்து சங்கர் சார் டைரக்ஷனில் விவேக் சாருக்கு பதில் நான் நடிக்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு டைரக்டர் சங்கர் சார் கொடுத்துருக்காருங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட இடத்த நான் ஃபில்லப் பண்ணுறங்க நினைக்கும் போது எனக்கு இன்னும் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா விவேக் சாருக்கும் எனக்கும் எப்போவுமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவரும் நானும் பயங்கர க்ளோஸு. அவர் கூட விவேக் சார் கூட நான் நடித்த எல்லா காமெடியும் வந்து இண்டிவிஜுவல் காமெடி தான். இந்த படத்தில் வந்து விவேக் சார் இல்லாத ஒரு குறையை வந்து நான் தீர்த்திருக்கேன். அப்படிங்கும்போது அது வந்து டைரக்டர் வந்து அவர் நினச்சிருந்தா வந்து அந்த போர்ஷனை வந்து எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். பட் இல்லை, அந்த படம் ஃபுல்லாக விவேக் சார் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த விவேக் சாருக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்கேயுமே குறையாமல் அது பண்ணியிருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவர் விவேக் சார் மேலே எந்த அளவுக்கு வந்து அபிப்பிராயம் மரியாதை வச்சுருக்காருங்கிறது இந்த சங்கர் சார் இந்த இந்தியன் 2ல் வந்து தெரியுது.